ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். முதல்ல பாஸ் ஆகுமான்னு பயம் வந்திருக்கும். சில பேருக்கு வந்து 70 மேலே வாங்க மாட்டோமா, 80 மேலே வாங்க மாட்டோமான்ட்டு பயம் டெஃபினட்டாக அட் ப்ரெசென்ட் வந்திருக்கும். மேக்ஸில் எப்பவுமே நிறைய படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு மார்க்கு கம்மி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சேனல்ஸ் ஆளுக்கு இது இம்பார்ட்டன்ட் கொஷின், அது இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் இருப்பீங்க. அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஈஸி ஸ்டடி பிளான் எப்படி மார்க் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஸ்டடி பிளான் வந்து எவ்ரி இயர் நான் கொடுத்துட்ருக்கேன். எல்லா வருஷமும் ஒர்க் ஆகிருக்கு. ஈஸியாகவும் மேக்ஸில் மார்க் வாங்கலாம் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸ்டெப் 1 மார்க்ஸு ஷார்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் 1 மார்க் ஷார்ட் கட்ஸ் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா மினிமம் 15 மார்க்ஸ். பட் போன வருஷம் 18 மார்க்ஸ் வந்தது. அதுக்கு முன்னாடி வருஷமும் 18 மார்க்ஸ் வந்திருந்தது. பட் மினிமம் 15 மார்க்ஸ், இன்டர்னல் வந்து 10 மார்க்ஸ், 15 + 10 வந்து 25 மார்க்ஸ். ஸோ இதில் 25 மார்க்ஸ் வந்து வாங்கியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் எந்த சாப்டர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸில் வந்து பேஸ் சாப்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி சாப்டர்ஸ். சாப்டர் 1 ரொம்ப ஈஸி. சாப்டர் 12 மேக்ஸ்லேயே ஈஸி சாப்டர் இதுதான். நெக்ஸ்ட் சாப்டர் 11 ஓரளவுக்கு ஈஸியான சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் 6ல் மார்க் அதிகமான சாப்டர் வந்து சாப்டர் 6, 15 மார்க்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் தரவு பண்ணுங்க. இதெல்லாம் ஈஸி தான். இம்பார்ட்டன்ட் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சாப்டர்லாம் எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது. பட் ஸ்டில் இதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். கஷ்டமாக இருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் வந்து நீங்கள் 90 மேலாம் வாங்கணும்னா இந்த பேஸ் சாப்டரில் எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது. ஈஸியாக தான் இருக்கும். சாப்டர் 1 ரொம்ப ஈஸி. கிராமர் ரூல் பேஸ் பண்ணி 5 மார்க் கேட்பாங்க. அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ணி 2 மார்க்கு, ரேங்க் பேஸ் பண்ணி 3 மார்க்கு, இதெல்லாம் கேட்பாங்க. டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி கேட்பாங்க. லாஸ்ட்டாக ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா கே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இது ஈஸி தான். சாப்டர் 12 வந்து ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணி 5 மார்க்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் ட்ரூத் டேபிள் இல்லைனா வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் அது ஃபுல்லாகவே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 12க்கு 8 மார்க்கு. சாப்டர் 11க்கு பார்த்தீங்கன்னா 11.1 ஈஸி, 2 மார்க் வந்துடும். 11.2ல் 3 மார்க் வந்துடும். 11.2ல் 3 மார்க், 11.3ல் 5 மார்க் வந்துடும். ஸோ 10 மார்க்ஸ், 10 to 12 மார்க்ஸ் கிட்ட 11th சாப்டர் வரும். சாப்டர் 6ல் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டடி பிளான் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த 4 சாப்டரில் தரவாட்டிங்கன்னா இந்த மார்க்ஸ்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 43 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 25, இப்போ ஒரு 43, 68 மார்க்ஸ். சப்போஸ் 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் 18 மார்க்ஸுமே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 17 மார்க் வந்தால் கூட இந்த 4 சாப்டர் ப்ளஸ் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் கிட்ட வந்து நின்றோம். சப்போஸ் இதுலேயே வந்து 5 மார்க் நமக்கு லக் இல்லைன்னா இதுலேருந்து 5 மார்க்ஸ்லாம் ஒரே கொஸ்டின் வந்துச்சுன்னா மினிமம் 60, மேக்ஸிமம் 70 மார்க்ஸ். 4 சாப்டர்ஸ்க்கு மினிமம் 60, மேக்ஸிமம் 70 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பேஸ். நெக்ஸ்ட் நம்ம எப்படி மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2க்கு ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். இதில் 2 மார்க் 3 மார்க்ல நிறைய கேட்பாங்க, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாப்டர் 3யும் ஈஸி தான். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சாப்டர்லாம் ஃபுல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. நான் பேஸ் சாப்டர் சொன்னல, அதில் ஃபுல்லாக தரவாங்க. இதில் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்க. சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 ஒன்லி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4ல் 4.5லேருந்து 5 மார்க்ஸ் கேட்பாங்க. 5 மார்க்ஸ் பார்க்கலாம் கூட பரவாயில்ல. 4.1, 4.2, 4.3, 4.4ல் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ, ஃபைண்ட் த டொமைன் சொல்லிட்டு ஈஸியான சம்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸி 4th சாப்டர். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 மார்க். ஸோ அந்த 30 மார்க் பழைய 30 மார்க் சேர்த்தோன்னு வச்சுக்கேன், 98 மார்க்ஸ் கிட்ட வந்துடுச்சு. நமக்கு ஆல்ரெடி ஒரு 68ல் ஒரு 30 சேர்த்தா 98. பட் ஸ்டில் இதுலேயும் வந்து 5 மார்க் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒரே கொஸ்டினில் வந்துச்சுன்னா ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். 85 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம். இப்போ நம்ம பார்த்த சாப்டர்ஸ் வரைக்கும் டெஃபினட்டாக 85 மார்க்ஸ் வரைக்கும் கன்ஃபார்ம். அதுக்கு மேலேயும் போகலாம், லக் இருந்தால் மேலேயும் போயிடலாம். ஓகேவா? சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மேலே வாங்குறதுக்கு சாப்டர் 7ம் சாப்டர் 8ம் இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்க. நான் கொடுத்துருக்கேன், அது மட்டுமே பாருங்க. 15 மார்க்ஸ். இந்த 15லேயே நான் ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணிடுறேன், 10 மார்க்ஸ். ஸோ 85 + 10, 90+ மார்க்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ நம்ம சொன்ன சாப்டர்ஸ் மட்டுமே பார்த்தா கூட 5th கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சாப்டர்ஸ் தான். பட் 5.5லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க தான். 5.5 தெரிஞ்சதுன்னா ஓகே, நீங்கள் அந்த சாப்டர் பார்த்துக்கலாம். 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங்கான கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ஸ், அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி சாப்டர்ஸ் வச்சு நம்ம எப்படி மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளான் ஃபாலோ பண்ணுங்க. சென்டம்க்கு வந்து நீங்கள் வேணும்னா 9th 10th 5th நீங்கள் பார்க்கணும், சென்டம் வேணும்னா. பட் 90 மேலே வாங்கணும்னா இந்த லெசன்ஸ் மட்டுமே பார்த்தா போதும், ஈஸியாக நம்ம 90 above வாங்கிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான்.
இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.